வெல்கம் டு டிஜி ஸ்கூல். இந்த பிளாக் ஸ்பாட் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிளாக் ஸ்பாட் ஃபுல்லுமே வந்துட்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தட் மீன்ஸ் சியில் ஆரம்பித்து இப்போது என்ன ட்ரெண்ட் ஜாவா ஜேடிடபிள்யூ .NET அப் டு .NET ஃப்ரேம் ஒர்க் வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோதான். ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத அவ்வளோதான் படிச்சாச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக ஒன்று விடாத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண போகிறது ஜாவாவோட வெரி பேசிக் ஃபஸ்ட்டு கிளாஸ் அண்ட் தென் ஜாவா பற்றின ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஜாவா பற்றின ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாவாவோட கிளாஸுக்கு போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் எப்படி வந்துச்சு, என்ன ரீசன், அதனோட ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறது சும்மா ஒரு ஓவராலாக ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துருவோமே. ஸோ 1940 தான் வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் அட் 1940. ஓகேவா? அண்ட் தென் அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண உடனே அசம்பிளி லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அதில் நம்ம எவ்வளோ டிஃபிகல்ட் பார்த்தோம். அதாவது ஒரு சின்ன அடிஷன் பண்ணுறது அப்படின்னாவே ஏல போய்ட்டு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணோம். தட் மீன்ஸ் மூவ் ஏ கமா சம் டேட்டா, மூவ் பி கமா சம் டேட்டா, add a comma b and move to c. ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்கோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கணும். ஸோ சின்ன அடிஷனுக்கே அப்படின்னா இன்னும் ஃபார் லூப்லாம் போடணும்னா லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா அது 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஹை லெவல் அண்ட் மிடில் லெவல் அண்ட் லோ லெவல். ஓகே, ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன? ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா ப்ரோக்ராமோட கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் எடுத்துக்கோங்களேன். அதில் நீங்கள் கோடிங் எடுத்து போடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்காது. ஸோ லாட் ஆஃப் கோட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். முக்கியமாக சொன்னால் செக்யூரிட்டி இருக்காது, சிம்பிளாக சொன்னால். ஓகே, மிடில் லெவல் லாங்குவேஜஸ்ங்கிறது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா கோடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி. ஆனால் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஆனால் பட் இதில் கோடிங் போடுறது ரொம்ப லாட் ஆஃப் ஒர்க்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் செக்யூரிட்டி நல்லாயிருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செக்யூரிட்டி இருக்காது. லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா செக்யூரிட்டி இருக்கும் பட் கோடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக கொண்டு வந்தது என்ன அப்படின்னா அதுதான் சி லாங்குவேஜ். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சது வந்துட்டு டென்னிஸ் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, அது மேட்டர் இல்லை இப்போது. ஸோ சி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ். அதுதான் ஃபஸ்ட்டு மிடில் லெவல் லாங்குவேஜ். இது பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜும் லோ லெவல் லாங்குவேஜும் கலந்தது தான் இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன? ஓகே, இப்போது சியில் நீங்கள் கோடிங் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அடிஷன் பண்ணுறது அப்படின்னா என்ன ரொம்ப ஈஸியாக போச்சா? இன்டிஜர் ஏ கமா பி கமா சி டிக்ளேர் பண்ணுறோம். A = 10, B = 20, C = A+B. அப்புறம் ரிசல்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா? கோடிங் ஈஸியாக போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மற்ற ஹை லெவல் லாங்குவேஜஸோ லோ லெவல் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது இதனோட செக்யூரிட்டிஸ் ஓகே சூப்பராக இருக்கும். ஓகே, அது இன்னும் போக போக என்னாச்சு அப்படின்னா சியில் வந்து இன்னொரு டிஃபிகல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா கோட் மேனேஜ்மெண்ட். என்னது? கோட் மேனேஜ்மெண்ட். ஓகே, கோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சியில் ப்ரோக்ராம் ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அதில் ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போது வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரன் டைமில் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. அதாவது கோடிங் ரன் டைம்னா அப்படின்னா இப்போது எடுத்தோடனே அதாவது மெயின் கிளாஸ்லேயே வந்துட்டு நம்ம எல்லா வேரியபிள்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். தட் மீன்ஸ் டிக்ளேர் பண்ணிடணும், இன்ஷியலைஸ் பண்ணிடணும். நடுவில் போய் ஒரு மெத்தட் எழுதிட்டுமே இன்ஷியலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஏன்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏன் யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆல்ஃபாபெட்ஸ் வந்துட்டு ஒரு Z வரைக்கும் இருக்கா? மொத்தம் 24 ஆல்ஃபாபெட்ஸாக? 24 ஆல்ஃபாபெட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வேரியபிள் தேவை அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் கோடிங் வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா எங்கே மெமரி லீக் ஆகுது, எங்கே ரைஸ் ஆகுது, எங்கே ப்ராப்ளம் அக்கர் ஆகுது, எந்த இடத்துல வந்துட்டு எரர் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இதை பண்ணணும், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்பர்ஸில் இருப்பாங்கள்ல, இந்த ஃபாட்டான் டெவலப் பண்ணுறவங்க அண்டு சி டெவலப் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த கோபால் டெவலப் பண்ணுறவங்க, கோபால்
கோபால் டெவலப் பண்ணுறவங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன் பேர் தான் என்னென்னா ஊப்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. என்னென்ன ஒப்பீனியன்? ஃபஸ்ட்டு ஒருத்தர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன், அப்புறம் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன், அப்புறம் டேட்டா என்கேப்சுலேஷன் அது ஒரு ஒப்பீனியன், அப்புறம் டேட்டா ஹைடிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், ஹைடிங் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அண்டு பாலிமார்பிசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். மெசேஜ் பைண்டிங், எனிமி க்ளாசிங். ஸோ இந்த நிறைய பேர் நிறைய கான்செப்ட் சொன்னாங்க. இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ஃபிலிம் ரிலீஸ் ஆகும். பட் ஆஸ்கருக்கு ஏதோ ஒரு ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் சொன்னாங்க. இருந்தாலுமே அந்த ஒப்பீனியனில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் டிசிஷன் வச்சு எடுத்ததில் இந்த 7 இருந்துச்சு. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா என்கேப்சுலேஷன், டேட்டா ஹைடிங், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், மெசேஜ் பைண்டிங். ஸோ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று தான். ஓகேவா? ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் இது எல்லா இடத்துலையும் எந்த லாங்குவேஜில் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், சாரி அது அப்புறம் சொல்கிறேன். VB.NETலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஜாவாவில், J2EE, C#, VC++, ASP.NET எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஊப்ஸுங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் படிக்கக்குள்ளே நம்ம ஒவ்வொன்றும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஜாவா தான் படிக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ரைட், ஓகே. ஸோ C++ன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ சின்னா என்ன, C++னா என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சி அப்படிங்கிறது வந்துட்டு வித்தவுட் ஊப்ஸ். அதாவது இந்த ஐடியா வந்துட்டு அதுக்கு இல்லை. அதாவது இந்த மாதிரி கிளாஸ், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு சியில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சியில், ஓகேவா, சி அப்படிங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஊப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு C++. ஓகேவா? சி லாங்குவேஜில் ஊப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் C++. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜாவாக்கில் வரப்போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது வந்துட்டு அப் டு 1991 வரைக்கும் C++ அடிச்சுக்க ஆளே இல்லை. அப் டு சொல்லப்போனால் 95 வரைக்குமே சொல்லலாம். 95 வரைக்குமே C++ அடிச்சுக்க ஆளே இல்லை. எந்த ஒரு லாங்குவேஜஸாலையும் முடியலன்னே சொல்லலாம் அப்படின்னா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜாவா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் 1991 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 1991 ஸ்டார்ட் பண்ணி 18 months ஒர்க் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் ஊக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நீங்கள் C++லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருந்தால் திட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா என்ன, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன அப்படின்னா சியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கு பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா C++ல் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, கம்பைல் பண்ணால் என்ன வரும், ஒரு exe ஃபைல் கிரியேட் ஆகுமா, .exe will be created இல்லையா? ஸோ இதே வந்துட்டு இந்த exe எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த exe எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும் அப்படின்னா அந்த மிஷினோட ஓஎஸை டிபெண்ட் பண்ணி, மிஷின் ஓஎஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம் போடக்குள்ள #include iostream.h அப்புறம் என்ன இன்டர்ஃபைல், என்னடா பாருங்கள் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அதெல்லாம் வந்து திட்டக்கூடாது என்ன. ஓகேவா? ஓகே, அண்ட் #include conio.h, stdio.h. ஸோ ஓகே, சிம்பிளாக இப்போ நம்ம stdio.h பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன பண்ணுன்னா ஓஎஸ்குள்ளே போகும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், விண்டோஸ் Win32ல் அங்கே அவன் எழுதியிருப்பான் இன்புட் அவுட்புட்டுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விண்டோஸ் ஓஎஸில் அவன் எழுதியிருப்பான். ஸோ
அதை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணும். அந்த மிஷின் கோடு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விண்டோஸ் ஓஎஸ்குள்ளே அவன் போட்டிருக்க ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மிஷின் கோட் டெவலப் ஆகுது. ஸோ அந்த மிஷின் கோடு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? விண்டோஸ் ஓஎஸை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் விண்டோஸ் ஓஎஸ் போட்டால் தானே அது சப்போர்ட் பண்ணும். இதையே கொண்டு போய் லினக்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஸோ இதனோட இஎக்ஸியை வந்துட்டு திருப்பியும் அதில் போய் ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த மிஷின் கோட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோஸ் ஓஎஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு இல்லையா? விண்டோஸோட ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால அதுக்கு ஜென்ரேட் ஆன இஎக்ஸி வந்துட்டு இஎக்ஸி எப்படி ஜென்ரேட் ஆகும்னா மிஷின் கோடும் வந்துட்டு அந்த விண்டோஸோட ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இதே கொண்டு போய் லினக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த இஎக்ஸி ஃபைல்ஸ் கண்டிப்பாக ரன் ஆகாது. இல்லை லினக்ஸ்லேயே நான் ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மறுபடியும் ப்ரோக்ராம் கொண்டு போய் அங்கே பேஸ் பண்ணி அங்கே கம்பைல் பண்ணி மறுபடியும் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணாங்க. இதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஜாவா, தட் இஸ் சன் மைக்ரோ சிஸ்டம். ஓகேவா? சன் மைக்ரோ சிஸ்டம் OAK அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாவை கம்பைல் பண்ணும்போது என்ன ஃபைல் கிரியேட் ஆகும் அப்படின்னா .class ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த கிளாஸ் ஃபைல் எப்படி எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது அப்படின்னா JRE அப்படிங்கிறது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ ரன் டைம் என்விரான்மெண்ட் என்னன்னா ரன் ஆகும்போது என்விரான்மெண்ட் என்ன நமக்கு சுற்றி இருக்கிறது, ரன் ஆகும்போது என்ன தேவையோ அது மட்டும் அதில் JREயில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஜாவா கம்பைல் ஆகும்போது கிளாஸ் ஃபைல் கம்பைல் ஆகும். ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த கிளாஸ் ஃபைலுக்கு தேவையானது என்னென்னா JRE. ஓகேவா? ஸோ JREங்கிறது என்னென்னு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அது இருந்துச்சுனாவே போதும் கிளாஸ் ஃபைலில் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜாவா கம்பைல் பண்ணால் என்ன ஆகும்? கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த கிளாஸ் ஃபைல் ரன் ஆகணும் அப்படின்னா JRE இருந்துச்சுன்னா போதும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த JRE அப்படிங்கிறது எதெல்லாம் வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு ஓஎஸ் வந்து இன்னொரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? இப்போ விண்டோஸ் ஓஎஸில் வந்துட்டு ப்ரோக்ராம் போட்டேன் அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது அப்படின்னா அந்த விண்டோஸ் ஓஎஸ் கொண்டு போய் லினக்ஸில் போட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த C பார்த்தீங்க அப்படின்னா